இன்று மேகதாது தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சட்டப்பேரவை நேரலை பாதியில் நிறுத்தப்பட்டது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். தமிழகத்திலே முதலமைச்சர் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைந்திருக்கின்றது. புதிய அரசு அமைந்த பிறகு நிறைய வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அதில் மிக முக்கியமானது அரசினுடைய கொள்கை முடிவாக ஒன்றை கொண்டு வந்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் முழுவதுமாக தாவேகா ஆட்சியில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஆளுநர் உரை, மேகதாது தீர்மானம் முழுமையாக நேரலை செய்யப்பட்டது. இன்று மேகதாது தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சட்டப்பேரவை நேரலை பாதியில் நிறுத்தப்பட்டது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விவரங்கள். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலையில் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையிலே நேற்று துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகனும் சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் முழுவதுமாக பேரவை நடக்கக்கூடிய அந்த நேரம் முழுவதையும் நேரலையாக வழங்கப் போகின்றோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இன்று பேரவையிலே தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மேகதாது தொடர்பாக. அதற்கு முதலமைச்சர் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். வழக்கமான நடைமுறை அடிப்படையிலே எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற கட்சிகளுடைய தலைவர்கள் எழுந்து பேசியிருந்தார்கள். அந்த மேகதாது தனி தீர்மானம் தொடர்பான விவாதங்கள் முடிந்த பிறகு நேரலை முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதாவது நேரலை பாதியிலேயே துண்டிக்கப்பட்டது. இதுதான் கடந்த திமுக ஆட்சியிலும் இருந்து வந்த வழக்கமான நடைமுறை. ஆனால் இந்த அரசு அமைந்த பிறகு முழு நேரலை வழங்கப் போவதாக சொல்லியிருந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ந்த பொழுதும் அது முழு நேரலையில் வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் ஆளுநர் உரையும் கூட முழு நேரலை வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அவையிலே எதிர்க்கட்சி மற்றும் அதிமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் இப்பொழுது எழுந்து பேசி வருகின்றார்கள். ஆனாலும் நேரலை முழுவதுமாக வழங்கப்படவில்லை. நேரலை பாதியில் துண்டிக்கப்பட்டு விட்டது. இதன் காரணமாக திமுக தரப்பில் பேசியவர்கள், அதிமுக சார்பிலே பேசியவர்கள் என்ன தகவலை சொன்னார்கள் என்பது நேரலையிலே வழங்கப்படவில்லை. திமுக அரசில் இருந்து வந்த நடைமுறை தான் இப்பொழுது வரை தாவேகா அரசு அமைந்த பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழு நேரலை வழங்கப்படும் என்று அமைச்சர் சொல்லியிருந்த நிலையிலும் இன்றைக்கு நேரலை வழங்கப்படவில்லை, பாதியிலேயே துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.